இந்த கலியுகத்தில் இருக்கிற பெரிய ரகசியங்கள்லயே எத்தனை சிதம்பரம் ரகசியமா இருக்கட்டும், எத்தனை ரகசியமா இருக்கட்டும், இந்த கலியுகத்திலே இருக்கிற பெரிய ரகசியம் முருகரோட பிறப்பு ரகசியம். இந்த முருகரோட பிறப்பு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க முக்தி அடைவீங்க. அதோட நம்மளுக்கு வந்து பிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிறப்பு ரகசியத்தை தேடி தேடி பயணித்தவள் எத்தனை பேர், அதில் நானும் ஒரு சிறு துரும்பா ஒரு துகளா பயணிச்சுட்டு இருக்கேன். அந்த முருகர் சக்தி நான் உணரப்பெல்லாம் அது ஒரு பெரிய மிஸ்ட்ரியா தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து நானே அடங்கி ஒடுங்கிடுவேன். போதும் போதும் அமைதியாக இருந்துடும் சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் முருகப்பெருமானை காட்டுவார். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, முருகர் ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த விஷயம் என்னன்னா, முருகப்பெருமானுக்கு பிறக்கும் போதே மயில் வாகனம் இருந்ததாகவும், மயில் அவருக்கு ரொம்ப நாள் இருந்தான்னு சொல்லப்படுது. ஆனால் முருகப்பெருமானுக்கு பிறக்கும் போது தாமரை முதல் கொண்டு சிங்கமுகம், ஆடு, அதே மாதிரி யானையும் முருகப்பெருமான் வாகனமாக இருந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. அதே போல் மகாபாரதம் ராமாயணம் எப்படி ஒரு பெண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமோ, அதே மாதிரி கந்தபுராணமும் ஒரு பெண் சம்மந்தப்பட்டதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இந்த முருகர் ஆராய்ச்சி வந்து ஒரு பெரிய ரகசியம். அதுக்கு இன்னும் ஆவணத்தோட சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். பெண் சக்தி பெரிய சக்தி இந்த கலியுகத்தில். அந்த பெண் சக்தியை மதிக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் இயற்கையாகவே அந்த சக்தி வேலை செய்யுது. சப்தகணிகள் வழிபாடு இந்த வைகாசி விசாகத்தில் செய்யுங்க. அதே போல் இந்த கலியுகம் தோன்றதுலேருந்து இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த 2026 வரைக்கும் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே தெய்வமே சேர்த்து ஒரு விஷயத்தை வந்து ஊக்குவிச்சாங்க. அது தோற்றுவித்தாங்கன்னு தான் சொல்கிறோம். என்னன்னா பௌர்ணமி, நம்மளோட எல்லா நிகழ்வுகளும், எல்லா வழிபாடுகளும், எல்லா சடங்குகளும் பௌர்ணமி சார்ந்தே தொடர்ந்து இருக்கும். அது காரணம் என்னன்னா, அதுவும் பெண் சக்தி தான். சந்திர வழிபாடு நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ, இல்லை தெய்வத்தை கும்பிடுறீங்களோ, இல்லை இயேசுவோ கிறிஸ்துவோ முஸ்லீமோ எந்த மதமாக இருந்தாலும், எந்த தெய்வ வழிபட்டாலும், புத்திஸ்டாக இருந்தாலும் சரி, எய்திஸ்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட நீங்கள் ஒரு சந்திரனையும் சூரியனையும் தினமும் வணங்கி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களோட நம்பிக்கைக்கும், உங்களோட பக்திக்கும், உங்களோட அந்த பணிவுக்கும் ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உதாரணத்துக்கு வந்து பாபா படத்தில் மந்திரம் சொன்னால் காத்தாடி வருமானா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும். இது வந்து மூட நம்பிக்கை நான் ஊக்குவிக்கல. ஆனால் நான் கர்மாராய்ச்சியில் உணர்ந்து இப்படியெல்லாம் வழிபாடு இருந்திருக்கு. அந்த வழிபாடுக்குலாம் ஒரு முக்கிய பிள்ளையார் சுழியா பார்த்தே முருகப்பெருமான் இருந்திருக்காரு. இது ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் என்னோட முருகர் ஆராய்ச்சி நான் உணர்ந்தது. அதை வைகாசி விசாகம் திருநாளில் உங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறன்றது இன்னும் ஒரு பெரிய பாக்கியம். அதே போல முருகப்பெருமான் 6 முகங்கள்ல இருந்து தீப்பொறியா வந்ததுக்கப்புறம் கங்கை சார்ந்த அங்கதான் பயணித்து அதுக்கப்புறம் சரண பகுதியில் சேர்ந்தாருன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கங்கைக்கு முருகனுக்கு உண்டான தொடர்பு வந்து ஒரு பெரிய அதிசயங்க. நான் வந்து இமயமலையில் பயணிச்சு ரிஷிகேஷ்ல இருந்து கங்கை தீர்த்தம் வடப்பள்ளி முருகருக்கு எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வரதுக்குள்ள உருவான தடங்கல்கள் எல்லாத்தையுமே ஒரு செகண்ட்ல முருகப்பெருமான் மாற்றி வடப்பள்ளி கோவில்ல இந்த தீர்த்தம் வந்து தான் அபிஷேகம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாகி கடைசியாக நான் போய் அந்த கங்கை தீர்த்தம் முருகப்பெருமான் ராஜ மரியாதையோடு வாங்கி அந்த அபிஷேகத்தை வாங்கிட்டாரு. இது வந்து ஒரு பெரிய உண்மை. நீங்கள் அதனால எந்த அபிஷேகம் பண்ணாலும் சரி, நீங்கள் பாலை ஊற்றினாலும் சரி, தயிர், தேன் எவ்வளவு பண்ணாலும் அந்த நீருக்கு உண்டான சக்தி வந்து ஒரு பெரிய சக்தி. அந்த நீரையும் நிலத்தையும் அந்த நெருப்பையும் இந்த பஞ்சபூதம் எல்லா சக்தியுமே முருகர் வந்து மயிலாவும் சேலாவும் காத்து வச்சிருக்காரு. இதை பற்றி நான் முன்னாடியே நிறைய காணொலிகளை வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த பழைய காணொலி நீங்கள் பார்க்கும்போது புரியும். இன்னும் விரிவாகவும் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் வந்து நான் பதிவு செய்கிறேன். அதே போல் வைகாசி விசாகம் வந்து எப்படி முருகப்பெருமான் உருவானாரோ அதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. நம்ம கலியுகத்தையே கட்டி காத்து எப்போ எது நடக்கணும்னு சொல்கிற யமதர்மராஜா பிறந்து இந்த வைகாசி விசாகத்தில் தான். ஏன் இந்த விசாக நட்சத்திரத்தில் இவங்க 2 பேருமே உருவானாங்க, இந்த சக்தி எப்படி சிவபெருமான் உருவாக்குனாரு, ஏன் முருகர் சக்திக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்து அரையினார் வந்து நீங்கள் யமனையும் வெல்லக்கூடிய பவர் வந்து முருகர்கிட்ட இருக்கு. முருகப்பெருமான்ட்ட நீங்கள் பாண்டிங்கன்னா கொடும் கூற்று என் செய்யும் சொல்லுவார். கூற்றுனா யமதர்மராஜா. இந்த காரணம் எல்லாமே தான் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நான் ஒரு முருகர் கோயில் வந்து பார்த்தது என்னன்னா, முருகப்பெருமானுக்கு வழிபாடுக்கு முன்னாடி யமதர்மராஜோட சிலை இருக்கு. யமதர்மன் முருகனை வழிபடுற மாதிரி ஒரு கோவில் இருக்கு நம்ம இந்தியாவில். அதுவும் நம்ம கார்த்திகேய முருகர், கார்த்திக் சுவாமி பேரோட தான் இருக்கு. அதையும் நான் விரைவில் நான் பதிவு செய்கிறேன். இந்த விசாக நட்சத்திரம் வந்து உண்மையிலேயே எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னா, மற்ற எத்தனை 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம்னாலும் முருகப்பெருமான் உதித்திருக்கலாம். ஏன் விசாகம் அப்படின்னா, விசாகம் வந்து ஞானம்ன்ற ஒரு பொருள். ஆனால் முருகனுக்கு ஞான தண்டாயுதபாணின்னு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி முருகர் வந்து பிறந்தார் கிடையாது, முருகர் வந்து உதித்தருளும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது காரணம் முருகப்பெருமான். வேற எந்த தெய்வத்துக்கும் இந்த பேர் கிடையாது. உதித்தரன் சொல்லி முருகப்பெருமான் ஒரு சிறப்பான பேரே இருக்கு. அதே போல இந்த வைகாசி விசாகம் தினத்துல தான் முருகப்பெருமான சுவாமி மலையில இந்திரன் வழிபட்டு அவருக்கு உண்டான மொத்த சக்தியும் பெற்றார். ஸோ வைகாசி விசாகம் தமிழ்நாட்டில் ஒரு 3 இடங்கள்ல ரொம்ப சிறப்பா, 6 படையிலையுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனால் 3 இடங்கள்ல கண்டபுராணர் தொடர்புடைய சம்பவம் வந்து நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று திருச்செந்தூர், அப்புறம் சுவாமிமலை, அதுக்கப்புறம் பழனி. திருச்செந்தூர்ல வந்து இப்பயும் வந்து அந்த வைகாசி விசாகம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகருக்கு வந்து உஷ்ணசாத்தின்னு சொல்லி ஒரு அபிஷேகம் பண்றாங்க. அவருக்கு வந்து அந்த நீரால் குளிர் வைக்கிறது. அதே போல 6 முனிவர்களுக்கும் அவர் வந்து பாவ விமோச்சனம் கொடுத்தாரு. அந்த சம்பவம் இப்போ நடந்து வசந்த மண்டபத்தில் ஒரு தொட்டில 6 மீன்கள் விட்டு அதுக்கப்புறம் 6 முனிவர்களாக மாறக்கூடிய சம்பவம். இதுவும் கந்தபுராண தொடர்புடைய சம்பவம். அதே போல சுவாமி மலையில இந்திரன் அவர்கள் வழிபட்டு தன்னோட மொத்த ஆற்றலையும் எடுத்தது. அதே போல பழனி மலையில முருகப்பெருமான் வந்து நின்ற இடமும் இந்த வைகாசி விசாகமா சொல்லப்படுது. அதனோட முருகர் ஆராய்ச்சினா நான் கண்ட ஒரு பெரிய அற்புதம் அதிசயம். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த வைகாசி விசாகத்துல வந்து முருகப்பெருமான் ஒரு வழிபாடியே தோற்றுவிக்கிறார். சப்தகணிகள் வழியை எப்படி தோற்றுவிச்சாரோ அதே மாதிரி புத்தர் பிறந்து வைகாசி விசாக தினத்துல தான் அந்த நேபாளில் வந்து சித்தார்த்ன்ற பேர்ல பிறந்து அதுக்கப்புறம் அவர் புத்தரானார். அங்க
குமார சம்பவம்னு சொல்லி ஒரு சம்பவத்தை வந்து முருகப்பெருமான் நடத்துறாரு. அந்த குமார சம்பவம் தோற்றுவித்ததும் நேபாளில் தான். அப்போ ஒரு குமாரி வழிபாடுன்னு ஒரு வழிபாடு வந்து உருவாக்குறாரு. அந்த வழிபாடு இப்பவும் இருக்கு. என்னோட இந்த இந்த 2026 நேபாளில் கண்டிப்பா இந்த பயணத்தை செய்து இந்த குமாரி வழிபாட்டுக்கு முருகருக்கு உண்டான விஷயத்தை வந்து பதிவு செய்யணும். இது எல்லாமே முருகர் அற்புதம் அதிசயங்க. நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. உலகம் ஃபுல்லா முருகர் வழிபாடு இருந்திருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இருக்கு, இந்தியாவில் இந்த இடத்துல கிடையாது. என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் இந்த 2026 எண்டுக்குள்ள உலகம் ஃபுல்லா இந்த இடத்துல முருகர் வழிபாடு இருந்திருக்கு. அதுக்கு உண்டான ஆதாரங்கள் சான்றுகள் எல்லாத்தையும் திரட்டி முருகப்பெருமான் கருணையோட அதை நான் பதிவு செய்கிறேன். அதே மாதிரி நாகங்கள், இந்த நாகத்துக்கும் முருகர் சக்திக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் மெய்சிலிருத்து போவோம். இப்பயும் நம்ம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த எல்லா இடத்துலையுமே பாம்பு கனவுல வந்தது, பாம்பு தோஷம் அப்படின்னா முதல்ல அவங்க போய் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்ய சொல்றது நாகருக்கு தான். சுப்பிரமணியன் சொல்லுவாங்க, சுரப்பா நாயுடுன்னு சொல்றாங்க. இன்னும் 2-3 பேர் வச்சிருக்காங்க. இதோட தொடர்ச்சி தான் குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது. நீங்க யாரெல்லாம் முருகன் நம்ம வழிபடுறோமோ அவங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் உள்ள இருந்திருக்கும், ஒரு நாகசக்தி இருந்திருக்கும். இன்னைக்கு நேத்து பிறந்து நம்ம முருக பக்தியில வந்துட்டோம், ஏதோ அடிப்பட்டோம், ஏதோ ஒரு இடத்துல முருகர் கும்பிட சொன்னாரு அப்படி வந்துட்டு கிடையவே கிடையாது. நம்ம ஜீனே முருகர் பக்தியில் இருந்து ஒரு பர்த்லையும் ஒவ்வொரு வயசு வரப்போ ஒரு சில பேருக்கு 5 வயசுல வருது, ஒரு சில பேருக்கு 10 வயசுல வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு 20 வயசுல, ஒரு சில பேருக்கு கடைசி காலத்துல வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே இயற்கை வந்து இறைவனோட நம்மளோட முருகப்பெருமானை கனெக்ட் பண்ற ஒரு விஷயம்.